திரும்ப அவனே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றான். சரி, அவள் சாப்பிட்டு பார்க்கட்டும் எப்படி. முதல்ல இந்த தோசையை சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டேன், ஆனாலும் நல்லா இருக்கு. வேற மாதிரி. எப்படி இருக்கு சொல்லு. சூப்பரா இருக்குங்க. நீ செஞ்சதுனாலயா? ஆமா, ஏன்னா கை பண்ணது பாருங்க. ஐயோ, சரி, இதை சாப்பிட்டு பாரு. இது எப்படி? இதுதான் நல்லா இருக்கு. பர்ஃபெக்ட். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. திரும்ப. சரி, அம்மாவுக்கு ஒரு வாய் கொடு, நான் டேஸ்ட் பார்க்கணுமா இல்லையா? அடப்பாவே, அம்மாவுக்கு தர. இந்த சப்பாத்தி வாங்கி அதையும் டேஸ்ட் பார்க்கணுமா இல்லையா? அடப்பாவி, என் மகன் எனக்காக எவ்வளோ எடுத்தது, எவ்வளோ பெரிய சப்பாத்தி, எவ்வளோ பெரிய தோசை தரா பாருங்க. இது ரெண்டு எங்க அம்மாவுக்கு போதும். என்ன அங்க அம்மா இருக்கிற குண்டுக்கு இந்த ரெண்டு தான் சாப்பிடணும். சரி, பாவோன்னு இந்த பெரிய பீஸ் கொடுக்கலாம். இது உண்மையாவே நல்லாவே இருக்குதுங்க. இது அதுக்கு மேலே இருக்குங்க. பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் அதுக்கு கொஞ்சம் அது காரத்துக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து இந்த வெஜ் காட்டு, இந்த வெஜ் ஆம்லேட் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. என் மகனே அதை வந்து அந்த மாவு எடுத்து கலக்கி. வீட்டில் இருக்கிற பொருள் தான். உங்ககிட்ட வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடுகு, எண்ணெய், உப்பு, அப்புறம் அது என்ன மிளகா பொடி, ஒரு கடலை மாவு, கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். இது இரண்டாவே போதும். இது எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். இது வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குது இல்லைங்களா இந்த கடலை மாவு. இதில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து என் மகனுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அவன் வந்து எனக்கே இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டா. அதனால தான் இன்றைக்கி வந்து அவனே இதை வந்து நானே செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ருக்கா பாருங்கள். நாங்கள் எல்லாம் முட்டையெல்லாம் சாப்பிட மாட்டோம், அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு ஊட்டி விட்டா நல்லா இருந்துச்சுங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். இது வந்து சப்பாத்தி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கா. ஆனால் அவள் அவ்வளோலாம் சாப்பிடவே மாட்டான். இந்த மாதிரி பண்ணானாவது எப்படியே சாப்பிட்றான்னா பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோங்க. இதுக்கு இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் சாஸ் இருந்தால் நல்லா இருக்கும். அது தொட்டு சாப்பிடலாம், செம்மையாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா பண்ணி கொடுத்த வெஜ் ஆம்லேட் விட நான் பண்ணுறது தான் செம்மையாக இருக்கு. சூப்பர். சரி, சாப்பிடு. பாய் பாய். நீங்களும் எல்லாரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைகளையும் இந்த மாதிரி செய்ய விடுங்க. பாய். எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை இல்லைங்க, அதனால் இவன் தான் எனக்கு பொம்பளை பிள்ளையும் இவன் தான், ஆம்பளை பிள்ளையும் இவன் தான். அதனால தான் இவன் சபையிலும் இவன் செய்கிறான். பாய். என்ன வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. இல்லை தங்கம். பாய். பாய். நான் சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிட்டு தூங்கு.